Good morning, dear students. Myself, Venkatesh Kumar, Faculty of Electrical and Electronics Engineering Department in Vaigai College of Engineering. First of all, I welcome to my video lecture. Today, I am going to conduct about differentiator and integrator topic in Unit 4. Introduction to differentiator. A differentiator is an electronic circuit that produces an output equal to the first derivative of its input. This section discusses about the op-amp based differentiator in detail. Before going to this topic, discuss about differential amplifier. The differential amplifier amplifies the difference between two input signal, while in case of differentiator, the output will be differentiation of the input signal. Using the differentiator circuit, you can get the idea about rate at which the input signal changing. Differentiator is used to identify the high frequency component of the input signal. An op-amp based differentiator produces an output which is equal to the differentiation of input signal that is applied to the inverting terminal. Now here in op-amp there are four main components. One is a inverting terminal, another one is a non-inverting terminal, then input supply voltage plus VCC minus VCC. Okay. இதில் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல், மைனஸ் அப்படிங்கிறது இன்வெர்ட்டிங் டெர்மினல். ஒரு இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் இருக்கும், மேலே வந்து ப்ளஸ் விசிசி மைனஸ் விசிசி அப்படிங்கிறது நம்மளோட சப்ளை வோல்டேஜ்க்கானது. ஓகே, ஸோ இப்போ இதோட சர்க்யூட் டயக்ராம் பார்ப்பாங்க. ஆப்-ஆம்ப் அப்படிங்கிற இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆப்-ஆம்ப் அப்படிங்கிற. ஆப்-ஆம்ப் மீன்ஸ் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். இதில் இன்வெர்ட்டிங் டெர்மினல் இருக்குல்ல, இன்வெர்ட்டிங் டெர்மினல் வந்து நான் வந்து ஒரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டர் வந்து இன்புட் வோல்டேஜில் இருக்கும். ஓகே, தென் வந்து என்னென்னா அடுத்து கெப்பாசிட்டரோட அனதர் நெட் வந்து ஒரு ரெஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரெஸ்டர்லேருந்து மறுபடியும் அவுட்புட்டில் போய் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அப்படிங்கிறது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். ப்ளஸ் வந்து எப்போயுமே ஆல்வேஸ் கனெக்டட் வித் கிரவுண்டு. இந்த சர்க்யூட் டயக்ராமை ப்ரீஃபாக பார்ப்பாங்க, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னா என்னென்னா, நான் என்ன இன்புட் சிக்னல் கொடுக்குறனோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து அதனோட இது. இப்போ ஒரு வேவ் ஃபார்மில் பார்ப்போங்க. இப்போ நான் வந்து இன்புட்டில் வந்து ஒரு டிசி சப்ளை கொடுத்துருக்குறேன். ஓகே, டிசி சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து வோல்டேஜ் எதுவுமே ஜென்ரேட் ஆகிருக்காது. பிகாஸ் டிசி அப்படிங்கிறது என்னென்னா ஸ்ட்ரைட் வேவ் ஃபார்மாக இருக்கும், அதில் வந்து டைமை பொறுத்து வேரியிங் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அப்போ கண்டினியூஸ் சிக்னலாக இருக்கும், ஒரே சேம் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் டிசி மீன்ஸ். அப்போ என்னென்னா எனக்கு டைம் அங்கே வேரிங் ஆகிருக்காது. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும்போது எனக்கு என்னென்னா அவுட்புட் வந்து ஜீரோவாக கிடச்சிருக்கும். இதுவே நான் என்னென்னா ஒரு ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் நான் இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, அந்த இன்புட் ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அது டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிருக்கும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிட்டு எனக்கு அவுட்புட்டில் சம் வேவ் ஃபார்ம்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதில் ரைஸ் ஆகக்கூடிய பீரியட் இருக்குல்ல, ஜீரோலேருந்து மேலே வந்து ஒரு ஆம்ப்ளிடியூட் வந்து ரைஸ் ஆகுது. ஓகேங்களா, அந்த ரைஸ் ஆகிற வேல்யூ மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அகைன் மறுபடியும் நெகட்டிவில் ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, நெகட்டிவில் பீக் வரும், அந்த பீக் வர வேல்யூ கிடைக்கும். அகைன் மறுபடியும் பாசிட்டிவில் ரைஸ் ஆகுதுங்களா, அந்த வேல்யூ கிடைக்கும். தென் நெகட்டிவில் பீக்குக்கு போகிற வேல்யூ. ஸோ அந்தமாரி என்னென்னா இப்போது பாசிட்டிவ் ஜீரோலேருந்து +5 வரைக்கும், அகைன் மறுபடியும் நெகட்டிவில் ஜீரோலேருந்து -5 வரைக்கும், அகைன் 0 to +5, 0 to -5. ஓகேங்களா, ஸோ இந்தமாரி டைம் வேரியிங் ஆகுதுங்களா, அந்த டைம் வேரி ஆகக்கூடிய வேல்யூஸ் மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இந்தமாரி வரக்கூடியதான் வந்து என்னென்னா டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ இதனோட டெரிவேஷன் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இன்வெர்ட்டிங் டெர்மினல் வந்து என்னென்னா இன்புட் சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருப்போம். விஇன் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். விஇன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டரோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அவுட்புட் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே அந்த ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஜாயின்ட் ஆகுதுங்க, அதுலேருந்து எட்டு வந்துட்டு அகைன் அனதர் ஒன்று எட்டு வந்துட்டு இன்வெர்ட்டிங் டெர்மினல் மைனஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா, ப்ளஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணுறேன். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட் அட் ஏ ஜங்ஷன், சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட், அதுதான் வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா.
ரைட். இப்போது கெப்பாசிட்டிக்கு இன்புட் போகுது இல்லைங்களா, அந்த இன்புட் போகக்கூடிய கரண்ட்டை ஐசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே ரெசிஸ்டன்ஸ் போகக்கூடிய கரண்ட் வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ், அதனால் அதுக்கு போகக்கூடிய கரண்ட்டை ஐஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், அட் ஏ ஜங்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டன்ஸும் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அட் ஏ ஜங்ஷன் சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட். இப்போ இதில் இன்கமிங் கரண்ட் அப்படிங்கிறது என்னென்னா கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட் இன்கமிங் கரண்ட். தென் அவுட் கோயிங் கரண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் போகக்கூடிய கரண்ட். ஸோ அப்போ என்னென்னா இன்கமிங் கரண்ட்டுங்கிறது ஐசி, அவுட் கோயிங் கரண்ட் அப்படிங்கிறது ஐஎஃப். ஐசியும் ஐஎஃப்பும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட் அப்படிங்கிறது என்னென்னா எப்படி எழுதுவோம்னா சி இன்ட்டு டிவிசி டிவைடட் பை டிடி அப்படின்னு எழுதுவோம். கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட் சி இன்ட்டு டிவிசி டிவைடட் பை டிடி அப்படின்னு எழுதுவோம். ரைட். இப்போ அடுத்து என்னென்னா நான் ஃபீட்பேக் கரண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஐஎஃப். ஓகே, அது ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன நமக்கு வேணும், ஐ=v பை ஆருங்களா. ரைட். அக்கார்டிங் டு ஓம்ஸில் போட்டு ஐ=v பை ஆர். ரைட். இப்போ இதில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது ஸ்டார்டிங் வோல்டேஜ் 0ன்னு இருக்குது, எண்டிங் வந்து வி அவுட்ன்னு இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்எஃப்ன்னு இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ என்னென்னா 0 மைனஸ் வி அவுட் டிவைடட் பை ஆர்எஃப் அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே இந்த கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் விசி இருக்கு இல்லைங்களா, விசி அப்படிங்கிறது என்னப்பா வந்திருக்கும், விசிங்கிறது இங்கே இந்த இன்புட் நான் வோல்டேஜ் கொடுத்தேன் இல்லையா, அதுதான் வந்து இங்கே கெப்பாசிட்டன்ஸ்க்கு நமக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா இந்த விசிங்கிற இடத்துல விஇன் அப்படின்னு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ தேர்ஃபோர் சி இன்ட்டு டிவிஎன் டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி அவுட் டிவைடட் பை ஆர்எஃப். இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அவுட்புட் வோல்டேஜ் மட்டும் எடுக்கிறேன். வி அவுட் மட்டும் எடுத்தேன்னா என்ன ஆகும்னா மைனஸ் ஆர் சஃபிக்ஸ் எஃப் இன்ட்டு சி இன்ட்டு டிவிஎன் டிவைடட் பை டிடி அப்படின்னு கிடச்சிருக்கும். இதில் மைனஸ் ஆர்எஃப் இன்ட்டு சி அப்படிங்கிறது என்னென்னா டைம் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்போ டைம் கான்ஸ்டன்ட் வந்து எப்படியா இருக்கும் அப்படின்னா வந்து 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ எப்படின்னா எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் வி அவுட் ஃபைனல் வேல்யூ வி அவுட்ஸ் ஈக்குவல் டு டிவிஎன் டிவைடட் பை டிடி அப்படின்னு கிடச்சிருக்குங்க. சரிங்களா? அப்போ என்னென்னா நான் வந்து இன்புட் வோல்டேஜ் நான் என்ன கொடுத்துருக்கனோ அது வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆகி எனக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதில் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து வி அவுட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் சஃபிக்ஸ் எஃப் இன்ட்டு சி இன்ட்டு டிவிஎன் டிவைடட் பை டிடி அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஷியேட்டர். ஓகே. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட்டர் எதுக்காக மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு இன்புட் சிக்னலில் ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் மீன்ஸ் 0லேருந்து பீக்குக்கு போகுது இல்லைங்களா, மேக்ஸிமம் வேல்யூ, அது ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட். அதேமாரி 0லேருந்து அகைன் நெகட்டிவில் பீக்குக்கு போகுது இல்லையா, அது. ஸோ இப்போ ஒரு சர்க்யூட்டில் ஹை ஃப்ரீக்வன்சி ஒரு சிக்னலில் ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சைன் வேவ் ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து மைனஸ் காஸ் ஒமேகா டி அப்படின்னு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா இன்டகிரேட்டர் சர்க்யூட். An integrator is an electronic circuit that produces an output that is the integration of the applied input. This section discusses about the op-amp based integrator. An op-amp based integrator produces an output which is an integral of the input voltage applied to its inverting terminal. The circuit diagram of an op-amp based integrator is shown in figure. In the circuit, the non-inverting input terminal of the op-amp is connected to the ground. That means 0 volts is applied to its non-inverting input terminal. The voltage at the inverting input terminal of op-amp will be equal to the voltage present at its non-inverting input terminal. So the voltage at the inverting input terminal of op-amp will be 0 volts. Now we discuss about the circuit diagram of integrator. இப்போ என்னன்னா டிஃபரன்ஷியேட்டருக்கு இன்டகிரேட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். டிஃபரன்ஷியேட்டரில் வந்து என்னென்னா இன்வெர்ட்டிங் டெர்மினல் இருக்கு இல்லைங்களா, மைனஸ், அது வந்து என்னென்னா கெப்பாசிட்டன்ஸை கனெக்ட் ஆகிருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்புட் வோல்டேஜோட கனெக்ட் ஆகிருக்கும், மேலே ஃபீட்பேக் வந்து ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே இன்டகிரேட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஆர்சி டெர்மினலை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்புட் வந்து ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும், ஃபீட்பேக் அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்குலருக்கு மேலே இருக்கு இல்லைங்களா, அது ஃபீட்பேக். அங்கே வந்து என்னென்னா இங்கே கெப்பாசிட்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து எப்பயுமே வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா?
இப்போ பார்ப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த நோடல் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, நோடல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆரும் சியும் கனெக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட். இந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது அப்ளை பண்ணுறோம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்படிங்கும்போது என்ன வருங்க, சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இன்கமிங் கரண்ட் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் கரண்ட் வந்து இன்கமிங் கரண்ட்டாக இருக்குது. அவுட் கோயிங் கரண்ட் அப்படிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் போகக்கூடிய கரண்ட். ரைட். இப்போது இன்கமிங் கரண்ட் அப்படின்னா எனக்கு என்னென்னா ஐ அப்படின்னு வேணும், ஐஆர் வேணும். ஸோ ஐஆர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். ஸோ இப்போ வி அப்படிங்கிறது என்னது, இன்புட் வோல்டேஜ். ஓகேங்களா. அதுதான் இங்கே நமக்கு இன்புட் வோல்டேஜ் கிடச்சிருக்கு. ஓகேங்க. இன்புட் வோல்டேஜ் வந்து அகைன் மறுபடியும் அனதர் ரெண்டு வந்து கீழே கிரவுண்டில் கனெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 0 மைனஸ் விஐ அப்படின்னு கிடச்சிருக்கும் டிவைடட் பை ஆர். ஓகேங்களா. 0 மைனஸ் விஐ டிவைடட் பை ஆர் அப்படின்னு இருக்கு. ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். ஓகே. அவுட் கோயிங் கரண்ட் அப்படிங்கிறது என்னப்பா, இதில் வந்து அவுட் கோயிங் கரண்ட்டுங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் போகக்கூடிய கரண்ட். கெப்பாசிட்டன்ஸோட கரண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஐசி ஈக்குவல் டு 0 மைனஸ் டிவிசி டிவைடட் பை டிடி அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ்னால் சி இன்ட்டு டி ஆஃப் 0 மைனஸ் வி நாட் டிவைடட் பை டிடி அப்படின்ட்டு. பிகாஸ் இங்கே இந்த இதில் பாருங்கள் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கே ஸ்டார்டிங் எண்ட் வந்து 0 இருக்கும், அனதர் ரெண்டு வந்து என்ன வி நாட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ 0 மைனஸ் வி நாட் டிவைடட் பை டிடி அப்படின்னு கிடச்சிருக்கும். இதில் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து மைனஸ் விஐ பை ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு டிவி நாட் டிவைட் பை டிடி அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டிவி நாட் டிவைட் பை டிடி மட்டும் எடுக்கிறேன். ஸோ அப்போ எடுக்கும்போது என்ன ஆகும்னா மைனஸ் விஐ டிவைட் பை ஆர்சி அப்படின்னு கிடச்சிருக்கும். அகைன் டிவி நாட் ஈக்குவல் டு மைனஸ் விஐ பை ஆர்சி இன்ட்டு டிடி அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷனை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும், போத் சைடு இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வி வில் கெட் த இன்டகிரேட்டர். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு வி நாட் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை ஆர்சி இன்டகிரேஷன் ஆஃப் விஐ இன்ட்டு டிடி அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள், நான் அவுட்புட் வோல்டேஜ் வி நாட் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் இன்புட் வோல்டேஜ். அப்போ நான் இன்புட்டில் என்ன சிக்னல் கொடுத்துருக்கணும் அது இன்டகிரேட் ஆகி எனக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கும். ஓகே. இதில் டைம் கான்ஸ்டன்ட் ஆர்சி ஈக்குவல் டு 1 செகண்டு. So therefore output voltage V naught is equal to minus integration of VI into dt. So the op-amp based integrated circuit discussed above will produce an output which is the integral of input voltage VI when the magnitude of impedance of resistor and capacitor are reciprocal to each other. Note, the output voltage V naught is having a negative sign which indicates that there exists 180-degree phase difference between the input and the output. ஓகே. ஸோ இப்போ என்னென்னா நமக்கு அவுட்புட் இன்டகிரேஷனில் இன்புட் சிக்னல் நான் என்ன கொடுத்தனோ அது இன்டகிரேட் ஆகி எனக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கும். ஓகே, தட் இஸ் அ இன்டகிரேட்டர். ஸோ இதோட இன்டகிரேட்டர் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டர் டாபிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கொரீஸில் அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.